ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அல்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து 11th சாப்டர் டேட்டாபேஸ் கான்செப்ட் சாப்டர் 11. ஸோ 11th சாப்டர் வந்து டேட்டாபேஸ் கான்செப்ட். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் இஸ் அன் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இல்லை டேட்டாபேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷனில் வாட் இஸ் ஏ டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இல்லை டிஃபைன் த டேர்ம் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் இஸ் அன் ஆர்கனைஸ்டு, அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டா வந்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதான் வந்து டேட்டாபேஸ். ஸோ ஜென்ரலி ஸ்டோர்ட் அண்டு ஆக்சஸ்டு எலக்ட்ரானிக்லி ஃப்ரம் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். நம்முடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்திலிருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம அதை ஆக்சஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து நம்ம வந்து எங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். த டேர்ம் டேட்டாபேஸ் இஸ் ஆல்சோ யூஸ் டு ரெஃபர் டு எனி ஆஃப் த டிபிஎம்எஸ். எனி ஆஃப் த டிபிஎம்எஸ். The term database is used to refers to any of the DBMS. DBMS அப்படின்னா வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் சிஸ்டம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம் எலக்ட்ரானிக்லி. அதுக்கு பேர் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டாபேஸ். The term database is also used to refer any of the DBMS. ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னா வந்து எந்த ஒரு டிபிஎம்எஸும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து the database system or an application associated with the database. இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கேன், அது பார்த்திங்கன்னா வந்து எது கூட அசோசியேட்டட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எது கூட இருக்குது சேர்ந்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து டேட்டாபேஸ் கூட இருக்கும். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டேட்டாபேஸ் கூட சேர்ந்துருக்கும். பிகாஸ் ஆஃப் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேர்ம் டேட்டாபேஸ் இஸ் ஆஃபன் யூஸ்டு கேஷுவலி டு ரெஃபர்ஸ் டு போத் டேட்டாபேஸ் அண்டு டிபிஎம்எஸ் யூஸ் டு மேனிப்புலேட். ஸோ நம்ம வந்து டேட்டாபேஸ்னாலும் அல்லது டிபிஎம்எஸ் ரெண்டுமே வந்து ஸோ நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக. எ ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் இஸ் ஏ டேட்டாபேஸ். அது பார்த்திங்கன்னா கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ். ஏன் வந்து ஒரு டேட்டாபேஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, கிளாஸ் ரிஜிஸ்டர் வந்து டேட்டாபேஸ். ஸ்கூல் கிளாஸ் ரிஜிஸ்டர் ஈஸியாக டேட்டாபேஸ். ஏன்னா அதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கனால அது பேர் டேட்டாபேஸ். அது நேம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆல்ஃபபெட்டிக்லி. அதில் பார்த்தீங்கன்னா நேம்ஸ் எல்லாம் அப்படி எழுதியிருப்பாங்க, ஆல்ஃபபெட்டிக்லி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. Database have been around since people started recording things. ஸோ நம்ம வந்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீப்புள் வந்து ஸ்டார்ட் பண்ணினுடைய அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹியர் வி டென் த ஃபோக்கஸ் ஆன் த எலக்ட்ரானிக் ஒன்ஸ். நம்ம வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு எது ஒன்று நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வச்சுருக்கனால அது வந்து ஒரு டேட்டாபேஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து டேட்டா. அடுத்து என்னது டேட்டா. வாட் இஸ் ஏ டேட்டா? டேட்டா ஆர் ரா ஃபேக்ட். டேட்டா அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டோர்ட் இன் ஏ கம்ப்யூட்டர். ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ரா ஃபேக்ட் உண்மையான டேட்டா. டேட்டா மே பி கண்டெயின் எனி கேரக்டர், டெக்ஸ்ட் ஆர் வேர்ட் ஆர் நம்பர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது வந்து எனி கேரக்டர்ஸ், ஏ டு இஜெட்ஸ், எனி லெட்டர்ஸ் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், அல்லது வேர்டு அல்லது நம்பர். ஸோ இதில் எது வேணால் இருக்கலாம். கேரக்டர், டெக்ஸ்ட், வேர்ட் ஆர் நம்பர், இதுதான் வந்து டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன 60006 அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து டிபிஐ கேம்பஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா. எஸ்சிஆர்டிங்கிறது டேட்டா. சென்னை காலேஜ் ரோடு இது வந்து டேட்டா எக்ஸாம்பிள்.
அதாவது நம்பராகவும் இருக்கலாம், லெட்டர்ஸாகவும் இருக்கலாம், ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை ஒரே ஒரு கேரக்டராகவும் இருக்கலாம், இல்லையா, டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இதில் எது வேணால் இருக்கலாம். அதான் வந்து டேட்டா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் எ ஃபார்மேட்டட் டேட்டா which allows to be utilized in a significant way. இதில் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அது வந்து ஃபார்மேட்டட் டேட்டா. அது வந்து ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும், அதுக்கு வந்து மீனிங் இருக்கும். விச் அலோவ்ஸ் டு பி யூட்டிலைஸ்ட், அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து மீனிங் இருக்கும். மீனிங் எஸ்சிஆர்டி, காலேஜ் ரோட், டிபிஐ கேம்பஸ், சென்னை, இது மாதிரி வந்து மீனிங் இருக்கும். அந்த மீனிங் இருக்கிறதுனால தான் அது பேர் இன்ஃபர்மேஷன். ஆஸ் யூ கேன் see from the example above, data appears as a set of words or number. இதில் டேட்டா அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் வேர்டோ அல்லது ஒரு நம்பரோ நம்ம சொல்லுவோம். however when the data is processed, நம்ம வந்து டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஆர்கனைஸ்டு அண்டு ஃபார்மேட்டட், இட் கிவ்ஸ் எ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், புரியுதா? நம்ம வந்து அதை நம்ம டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறோம், ஆர்கனைஸ் அந்த ஃபார்மேட்டட். இது வந்து மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த எஸ்சிஆர்டி இன்ஸ்டிடியூஷன் கான்டாக்ட் அட்ரஸ். இது வந்து மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இது பேர் வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா பேஸ். வாட் இஸ் ஏ டேட்டா பேஸ்? டேட்டா பேஸ் இஸ் ஏ ரீபொசிட்டரி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. ஸோ நம்ம வந்து ஒரு இதுக்கு தேவையான ரிலேட்டட் டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைஸ் இன் எ வே தட் டேட்டா கேன் பி ஈஸிலி ஆக்சஸ். அது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியில் ஆர்கனைஸ் பண்ணி அது ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க. புரியுதா? இது எல்லாமே அதில் வந்து பண்ணலாம். நம்ம வந்து டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்தது அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ் கேன் பி ஏ சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர் பேஸ்டு. ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி வேணால் இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் பேஸாக இருக்கலாம், இல்லை ஹார்ட்வேர் பேஸாக இருக்கும். வித் ஒன் சோல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டோரிங் டேட்டா. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான பர்பஸ் வந்து ஸ்டோரிங் டேட்டா, நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம்? டினா டேட்டா, பினா பேஸ், எம்னா மேனேஜ்மெண்ட், எஸ்னா சிஸ்டம். ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்னா வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் ஏ டிபிஎம்எஸ்? வாட் இஸ் ஏ டேட்டா பேஸ் கேட்டால் இது எழுதணும். வாட் இஸ் ஏ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கேட்டால் இது எழுதணும். ஸோ டேட்டா பேஸ் அப்படிங்கிறது வேறு, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது வேறு. ஏ டிபிஎம்எஸ் இஸ் ஏ சாஃப்ட்வேர். டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தட் அலவுஸ் யூஸ் டு க்ரியேட். பார்த்திங்கன்னா வந்து எதுக்காக அலோவ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அப்புறம் டிஃபைன் பண்ணுறோம், அடுத்து மேனிப்புலேட் த டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறோம், மேனிப்புலேட் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பேர் தான் வந்து டிபிஎம்எஸ். ஸோ அலோவிங் த யூசர் டு ஸ்டோர் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ப்ராசஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதை வச்சு அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் த டேட்டா ஈஸிலி. ஒரு டேட்டா டிபிஎம்எஸ் வச்சு நம்ம டேட்டா வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ப்ராசஸ் பண்ணலாம், அனலைஸ் த டேட்டா ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிபிஎம்எஸ் ப்ரொவைட்ஸ் இஸ் வித் அன் இன்டர்ஃபேஸ் ஆர் எ டூல். டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ் அல்லது ஒரு டூல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இன்டர்ஃபேஸாகவும் இருக்கலாம் அல்லது டூலாகவும் இருக்கலாம். டு பர்ஃபார்ம் த வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் டு கிரியேட் ஏ டேட்டா பேஸ். ஸோ வேரியஸ் ஆப்ரேஷன் பண்ணலாம், அதாவது கிரியேட் ஏ டேட்டா பேஸ், ஸ்டோரிங் டேட்டா அண்ட் அப்டேட்டிங் டேட்டா எக்ஸெட்ரா. ஸோ என்னென்ன வேரியஸ் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் ஏ டேட்டா பேஸ், ஸ்டோரிங் டேட்டா அண்ட் அப்டேட்டிங் டேட்டா. ஸோ டிபிஎம்எஸ் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி டு த ப்ரொடெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி டிபிஎம்எஸ் அது பாதுகாப்பாக இருக்கும். இட் ஆல்சோ மெயின்டைன் த டேட்டா கன்சிஸ்டன்சி இன் த கேஸ் ஆஃப் மல்டிபிள் யூசர். நம்ம வந்து மல்டிபிள் யூசர் யூஸ் பண்ணக்கூட நம்மளோட டேட்டா வந்து டேட்டா கன்சிஸ்டன்சியாக இருக்கும், டேட்டாவுக்கு பாதுகாப்பாக இருக்கும், செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிள் ஆஃப் டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்.
ஸோ டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஃபாக்ஸ் ப்ரோ அண்ட் டிபேஸ். ஃபாக்ஸ் ப்ரோ அப்படிங்கிறது ஒரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர், டிபேஸ் அப்படிங்கிறது ஒரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர். விச் ஒன் இஸ் ஏ டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்? ஃபாக்ஸ் ப்ரோ, டேட்டாபேஸ், டிபேஸ். ஸோ அடுத்து பார்த்தா நம்ம வந்து வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கேரக்டரிஸ்டிக்ஸ், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஸ்டோர்டு இன்ட்டு டேபிள். டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம்லையே அது வந்து ஒரு டேபிளாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெடியூஸ்டு ரீடெண்டன்சி, டேட்டா கன்சிஸ்டன்சி, சப்போர்ட் மல்டிபிள் யூசர், concurrent access, query language, security, DBMS support transaction. இது எல்லாமே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பேன், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா ஸ்டோர்டு இன்ட்டு டேபிள். நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு டேபிளாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பட் டேட்டா இஸ் நெவர் டைரக்ட்லி stored into database. Data is never directly stored into database. நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸில் வந்து டைரெக்டாக டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. டேட்டாபேஸ் இன்ட்டு டேபிள் கிரியேட்டட் இன்சைட் த டேட்டாபேஸ். வந்து ஒரு டேபிளாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கிரியேட்டட் இன்சைட் த டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் இன்சைடில் வந்து ஒரு டேபிளாக போய் க்ரியேட் ஆகும். நம்ம டேட்டாபேஸ் இன்சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்கும். ஸோ அடுத்து டிபிஎம்எஸ் ஆல்சோ allows to have relationship between tables, which makes the data more meaningful and connected. So DBMS also allows to have relationship between the table. ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், which makes the data more meaningful. அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் கூட இன்னொரு டேபிள் வந்து ஸோ கனெக்டட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து டேட்டா ஸ்டோர்டு இன்ட்டு டேபிள். டேட்டாவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது ஒரு டேபிளாக வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ரெடியூஸ்டு ரீடெண்டன்சி. ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டு ஹார்ட் ட்ரைவ் ஆர் வெரி சீப். மாடர்ன் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் ட்ரைவ் வந்து அது வந்து வெரி சீப்பாக இருக்கும். பட் இயர்லியர் when ஹார்ட் ட்ரைவ்ஸ் வேர் டூ எக்ஸ்பென்சிவ். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹார்ட் ட்ரைவ் பார்த்திங்கன்னா வந்து விலை அதிகமாக இருந்தது. ஸோ unnecessary repetitions of data in database was a big problem. தேவையில்லாமல் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பட் டிபிஎம்எஸ் ஃபாலோஸ் normalization which divide the data into such a way that the repetition is minimum. ஸோ இது வந்து நார்மலைசேஷன் இருக்கிறதுனால டேட்டாலாம் டிவைட் பண்ணி அது வந்து ரிப்பீட்டேஷன் இஸ் மினிமம். ரிப்பீட் ஆகிறது வந்து ஒரு மினிமமாக வந்து ரிப்பீட் ஆகும் மாரி வச்சுக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா கன்சிஸ்டன்சி. டேட்டா கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம வந்து ஸோ ஆன் லைவ் டேட்டா. ஸோ ஆன் லைவ் டேட்டா இட் இஸ் பீயிங் கண்டினியூஸ்லி அப்டேட்டட். கண்டினியூஸாக என்ன பண்ணலாம், நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் அண்டு ஆட் பண்ணிக்கலாம். மெயின்டைனிங் த கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா பிகம் எ சேலஞ்ச். நம்ம வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு இது வந்து இருக்கக்கூடிய டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் வந்து கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, அது வந்து ஒரு சேலஞ்சாக யூஸ் பண்ணணும். பட் டிபிஎம்எஸ் ஹேண்டில்ஸ் இட் பை இட் செல்ஃப். டிபிஎம்எஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அண்டு கான்கரண்ட் ஆக்சஸ். டிபிஎம்எஸ் அலோஸ் மல்டிபிள் யூசர் டு ஒர்க் ஆன் இட். ஸோ டிபிஎம்எஸ் பார்த்திங்கன்னா அட் அ டைமில் மல்டிபிள் யூசர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்டேட் இன்சர்ட் இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம்.
ஸோ டெலீட் பண்ணலாம். ஸோ டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அட் த சேம் டைம் அண்ட் ஸ்டில் மேனேஜ் டு மெயின்டைன் த டேட்டா கன்சிஸ்டன்சி. அதே டைம் வந்து டேட்டா வந்து மேனேஜ் பண்ணியிருக்கணும், டேட்டா பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கொரி லாங்குவேஜ். கொரி லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎம்எஸ் ப்ரொவைட்ஸ் அ யூசர் வித் சிம்பிள் கொரி லாங்குவேஜ். இந்த டிபிஎம்எஸ் பார்த்திங்கன்னா கொரி லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். யூஸிங் விச் டேட்டா கேன் பி ஈஸிலி ஃபெச்டு. ஸோ நம்ம வந்து கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டாவை ஈஸியாக வந்து எடுக்கலாம், அல்லது நம்ம வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம் அண்ட் அப்டேட்டட் பண்ணலாம் இன் ஏ டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு டேபிள் எடுக்கணும், அல்லது இன்சர்ட் பண்ணணும், ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து கொரி லாங்குவேஜ் வந்து முக்கியம். எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது செக்யூரிட்டின்னு அப்படின்னா வந்து பாதுகாப்பாக இருக்கணும். டிபிஎம்எஸ் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் செக்யூரிட்டி டேட்டா ப்ரொடெக்டிங். ஸோ நம்மளுடைய டேட்டா எல்லாமே வந்து டிபிஎம்எஸில் வந்து பாதுகாப்பாக இருக்கும், ப்ரொடெக்டிவாக இருக்கும். இந்த டேட்டா ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். அன்ஆத்தரைஸ் யாராச்சும் தெரியாதவங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. இனி டிஃபிகல்ட் டிபிஎம்எஸ் we can create a user account with a different access permission. நம்ம யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு வந்து ஆக்சஸ் பர்மிஷன் இருந்தால் அதை மட்டும்தான் அந்த இது யூஸ் பண்ண முடியும். யூஸிங் விச் we can easily secure our data and restricting user access. ஸோ நம்ம வந்து டேட்டா செக்யூரிட்டியாக இருக்கும். நம்ம ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும், நம்ம பர்மிஷன் கொடுத்தா தான் மற்றவங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிபிஎம்எஸ் சப்போர்ட் ட்ரான்சாக்ஷன். இட் அலோவ்ஸ் யூஸ் டு பெட்டர் ஹேண்டில் அண்ட் மேனேஜ் டேட்டா இன்டெகிரிட்டி இன் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வேர் மல்டி த்ரெட்டிங் இஸ் எக்ஸ்டென்ஷனலி யூஸ்டு. இந்த டிபிஎம்எஸ் வந்து மல்டி த்ரெட்டிங்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணலாம்.